வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எர்லி அடல்ட்ஹுட்ல வேல்யூஸ் எப்படி வளர்த்து கொள்வது என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு சமுதிரத்தோட ஆழத்திலேருந்து கிடைக்கிற முத்து, பவழம், அப்புறம் பாறைகளின் இடுக்கிலேருந்து கிடைக்கக்கூடிய வைரம், அப்புறம் மணல் அடியில், அதாவது சுரங்கத்தில் மணலோடு சேர்ந்து கலந்து கிடைக்கக்கூடிய எல்லோ மெட்டல் தங்கம், அப்புறம் வைரம், வைடூரியம், இதுபோல் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த பொருள்கள் எப்படி கிடைக்கிறது? நம்ம சாதாரணமாக பண்ண முடியுமா? ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கல. அதுக்கு கடினமாக உழைத்து ரொம்ப பரிசிரமப்பட்டால் தான் அந்த மாதிரி ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அங்கேருந்து அந்த அயர்ன் ஓர், அதுபோல் தங்கத்தை மண்ணோட கலந்துருக்கிறது, சமுதிரத்தில் கோரல் ரீவ்ஸ்லேருந்து பவழப்பாறைகளை வெட்டி எடுத்துன்னு வருது, அதெல்லாம் அவ்வளோ கடினம். முத்து குளிக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ஈஸி இல்லையா? நமக்கு தெரியும். அதை கடலின் ஆழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள் அப்படின்னு சொன்னால், முத்து, பவழம், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் பாறைகளின் இடுக்குகளை கிடைக்கிற வைரம். இதோ என்னாச்சு, இறுகிய கார்பன் நல்லபடியாக இறுகிடுதுன்னு சொன்னால், அவள் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே இறுகின கார்பன் என்ன சொன்னால், அது இப்பொழுது வைரமாக மாறி இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி இயற்கையிலேயே கிடைக்கும்? இயற்கையில் ரொம்ப கடினமான உழைப்புக்கு பின்னாடி தான் இது கிடைக்கும் என்ன சொன்னால், அதுபோல தான் ஒரு பெண்ணினுடைய குணாதிசயங்களும். பெண்மையும் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. அது என்ன பண்ணக்கூடாது, எந்த பெண்ணும் யூ ஷுட் நாட் த்ரோ இட் அவே. ஜஸ்ட் லைக் தட் ஒருவருக்கு ரொம்பவும் எளிமையாகவும் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வழிவகுக்கக்கூடாது அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஏன்னா முத்து பவழம் போல இருக்கிற ரத்தினங்கள் போல இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்கிற மனம் வேண்டும். அப்போ என்னாச்சு, வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுபோல் ஒருத்தர் ஒரு பவழத்தில் வலை போட்டுக்கிறாங்க, பவழத்தில் ஒரு ரிங்ஸ் மோதிரம் போட்டுக்கிறாங்க, இல்லை பவழத்தில் ஒரு காதில் ஒரு ஸ்டட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே விலை உயர்ந்தது, மதிப்பு வாய்ந்தது. இட் இஸ் அ ரேர் பீசஸ். அந்த ரத்தினங்கள் கடையில் கிடைக்கிறதானாலும் அது முதல்ல கடலில் சமுதிரத்துலேருந்து ஆழ முத்து குளித்து எடுத்த பிறகு தான் அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக தயார் பண்ணி வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதுபோல் பெண்மையும் என்ன பண்ணோம், ரொம்ப கடின பரிசிரமத்துக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணோம், சிரமப்பட்டு தான் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் மனசில் வளர்த்துக்கணும். அதாவது வேல்யூஸ், தட் இஸ் வி ஆர் கிவிங் அனக்டட்ஸ். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒப்புமையை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அடிப்படையில் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு உயர்வான கருத்து, உயர்வான தன்மை உண்டு என்றதை மனசில் வாங்கணும். அப்போ இதெல்லாம், இந்த கருத்துக்கள், இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள், இதனாடி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆஃப் திங்கிங், அதெல்லாம் எப்போ வரணும்னு சொன்னால், எர்லி அடல்ட் உள்ள ஒரு 20 வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் வளர்த்துனுட்டா வி வில் நாட் பி கோயிங் டவுன் இன் அவர் பிஹேவியர். அப்போ ஒரு 50 வயசில் நம்மளோட குணாதிசயங்களை நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிறப்பான கருத்துக்கள் இப்பொழுதே வளர்ந்து விட்டது. அது மேலும் மேலும் சிறப்பு தான் செய்ய வேண்டுமே தவிர, இந்த சிறப்பான கருத்துக்கள் சரியில்லை என்று அதை வி கேனாட் டிஸ்கார்ட் இட். அதுலேருந்து நம்ம எஸ்யூ பண்ணிட்டு வெளியில் வர முடியாது. வெளியில் வர்றது ஏற்புடையதில்லை. ஆல்ரெடி வி ஹவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே நல்லபடியாக கணக்கு போட தெரியும் அப்படின்னா நமக்கு நல்லா கணக்கு போடுறது ரொம்ப தப்பாக்கும். நாளையிலேருந்து தப்பாக தான் கணக்கு போடணும், வி ஷுட் கெட் ஆல் ராங்ஸ் இன் டு அவர் ஆன்சர் ஷீட்ஸ் அப்படின்னு யாரான பிளான் பண்ணுவாங்களா? அது அதுக்காக ப்ரேயர் பண்ணி நம்ம தப்பு நிறைய கிடைக்கணும்னு கேட்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. சான்சஸ் ஆர் நாட், இட் இஸ் வெரி மச் ரிமோட். அப்படி இருக்கும்பொழுது சிறப்பான கருத்துக்களை, சிறப்பான செயல்களை நன்றாக செய்வதற்கு தெரிந்து கொண்டு விட்டோமானால் அதை தொடர்ந்து மேலும் மேலும் சிறப்பாக செய்வதற்கு எப்படி, அதை தான் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம அதை தெரிஞ்சிக்க வேண்டி வரும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கும் பொழுது சில வேல்யூஸ், சில மதிப்புமிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை, நேர்மறையான எண்ண ஓட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன சொன்னால், அதை அப்படியே என்ன பண்ணணும், மேலும் மேலும் சிறப்பு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு தகுந்த வயது காலம் எப்பொழுது, இயர்லி அடல்ட்ஹுட். நம்ம இந்த ஜோனை பற்றி பேசிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லெர்னிங் ஜோன், அதுக்கப்புறம் க்ரோத் ஜோன் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வயது காலத்துலேயும் இந்த என்ன இருக்கும், இந்த க்ரோத் ஜோனும் லெர்னிங் ஜோனும் இருக்கும். அதே நேரத்தில் கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்கும். அப்படின்னா இந்த வயது காலத்தில் 20லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற இந்த காலத்தில் எல்லாமே லெர்னிங் ஜோன் தான். அந்த லெர்னிங்குள்ளே ஒரு ப்ளஷர்ஸ் கிடைக்கிறது, அதுவே கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்க முடியும். ஏன்னா எந்த வேலையும் செய்யாமல் ஐடியலாக மணிக்கணக்காக இந்த வயது காலத்தில் நம்ம இருக்க முடியாது. வி ஷுட் ஒர்க் ஹார்ட் டு மூவ் ஃபர்தர் இன் தி லேடர் ஆஃப் தி லைஃப்.
அப்படின்றத மனசில் வாங்கிட்டா இங்கே வந்து அமைதியாக வேலை செய்யாமல் ஐடலாக உட்காந்துருக்கிறது தான் கம்ஃபர்ட்ன்ற அந்த கான்செப்டை இங்கே வந்து brush it aside and learn to be in comfort while we are doing good work. while we are working for our என்ன மேலே அடுத்த படியில் கற்றுக்கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலேயே நாம் கம்ஃபர்ட், அதாவது சௌரியமாக இருக்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் லெர்னிங் ஜோனுக்குள்ளே கம்ஃபர்ட் ஜோன் ஈஸியாக வந்து அதில் செட்டில் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.